வாங்க வாங்க. எல்லாருக்கும் டீ வேணுமா காஃபி வேணுமா? இல்லம்மா இப்பதான் பரவாயில்ல சாப்பிட்டேன். இருக்கட்டும் வேண்டாமா. ஓ அப்படியா? சரி. என்ன ஏதாவது முக்கியமான விஷயமா இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயம்தான். அந்த போன்ல இருந்த வீடியோவை அந்த சந்தியா அழிச்சால, ஆமா. அந்த வீடியோ திரும்ப கிடைச்சிருச்சுமா நமக்கு? அப்படியா? அப்ப உடனே இங்க வந்து அந்த வீடியோவை இங்க இருக்கிறவங்களுக்கு காட்டி பிரச்சனை பண்ணி உங்க பொண்ணை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே? என்னம்மா நீ, நான் இப்ப வந்து பிரச்சனை பண்ணா அது உன் குடும்பத்தோட முடிஞ்சு போயிருமே. அதுக்காக நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன். நான் எத்தனை வாட்டி இந்த ஊருக்கு முன்னால் அவமானப்பட்டிருக்கேன். அதெல்லாம் திருப்பி தர வேண்டாம். நானு நாளைக்கு ஊரே உங்க வீட்டுல தானே குடியிருக்க போது. அப்ப நான் வர்றேன். ஊர்க்காரங்கெல்லாம் அங்க இருக்கும் போது நாங்க வந்து பிரச்சனை பண்ணி எல்லாரும் முன்னாடியும் அந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தி என் மக கழுத்துல இருக்கிற தாலி அறுத்து அவளை நான் கூட்டு வருவேன். அப்பதான் அந்த குடும்பமே ஊர்க்காரங்க யார் முகத்திலையும் முழிக்க முடியாத அளவுக்கு அசிங்கப்பட்டு நிப்பாங்க. அதுவும் சரிதான். சரி, நான் நாளைக்கு வந்து வச்சுக்கிறேன். ஊராளுங்க சொந்தக்காரங்க எல்லாருமே வந்துட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனும் ஆரம்பிச்சிடும். இது வரைக்கும் வரதனை காணுமே. வரதனுக்கு போன் பண்ணி என்னன்னு கேட்கலாம். என்னடி சொல்ற? ஆமாக்கா, கல்யாணி அண்ணி என் புருஷன்கிட்ட போன்ல பேசுறத நான் கேட்டேன். என் புருஷன்கிட்ட இருக்க போன்ல ஏதோ வீடியோ இருக்கான். அந்த வீடியோல இருக்கிற விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா வானதிக்கும் அருளுக்கும் நடந்த கல்யாணம் செல்லாதுன்னு சொல்லிடுவாங்களா? எனக்கு பயமா இருக்குக்கா. அப்படி ஒண்ணு நடந்தா என் பொண்ணோட வாழ்க்கையே போயிடுமேக்கா. அழாத, சொன்னா கேளு, அழாத. முதல்ல என்ன பண்ணலான்னு பாப்போம். அக்கா, முதல்ல அன்னைக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடலாமா? ஏய் இருடி, அந்த வீடியோல என்ன இருக்குன்னே தெரியாம, தலையும் புரியாம வாலும் புரியாம அண்ணங்கிட்ட என்னன்னு நாம போய் சொல்லுவோம். இப்போ உன் புருஷன் எங்க இருக்காரு? அண்ணி பேசுறத வச்சு பார்த்தா வீட்ல தான் இருப்பாருன்னு நினைக்கிறேன்க்கா. அப்போ உடனே கிளம்பி நாம உன் வீட்டுக்கு போய் அவருக்கு தெரியாம முழு விவரம் என்னன்னு நாம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா என்ன பண்ணலான்னு யோசிக்கலாம். ஆரம்பிடா. ஆளுக்கு ஒரு பக்கமா பேசிக்கிட்டு இருக்காங்க. இதுல எப்படி ஆரம்பிக்கிறது? மத்த ஏற்பாடெல்லாம் முடிச்சாச்சு. டேய், ஒரு சத்தம் கூட. ட்ரை பண்றேன். ஹலோ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். டேய், இது நம்ம ஊரா? ஓ சாரி. பெரியோர்களே, தாய்மார்களே, விருந்தினர்களே, உறவினர்களே, ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு இப்படி ஆளுக்கு தனித்தனியா கூட்டம் போட்டு பேசுனீங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாம் ரெடி ஆயிடுச்சுப்பா. நல்ல நேரம் வந்த உடனே ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். நல்ல நேரம் வரது இருக்கட்டும். அதுக்காக நாம எதுக்கு சும்மா காத்துக்கிட்டு இருக்கணும்? வேற என்னப்பா பண்ண சொல்ற? சொந்த பந்தம் எல்லாம் இப்படி ஒன்னா இருக்கிற நேரம் கிடைக்கிறதெல்லாம் இப்ப ரொம்ப பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்போ இந்த நேரத்தை நாம ஏன் சும்மா வேஸ்ட் பண்ணணும்? எல்லாரும் சந்தோஷமா இருக்கிற மாதிரி
ஏதாவது ஒரு கேம் விளையாடலாமே. விளையாடுற நேரமா இது? நீ வேற சும்மா இருப்பா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். ஆ, சித்தி, அவன் என்ன சொல்ல வரான்னு கூட கேட்காம ஏன் வேணான்னு சொல்றீங்க? நம்மளாம் என்ன சின்ன பிள்ளைங்களா விளையாடுறதுக்கு? அதான் அக்கா வேணாம்னு சொல்லுது. டேய், உங்க அக்கா எது பேசினாலும் நீ ஜால்ரா தட்டிட்டு இருப்பியா? கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு சும்மா இரு. நான் சொன்னாலும் ஏதாவது சொல்லுவீங்களே. வீட்டுல விசேஷம் வச்சு சொந்தக்காரங்களெல்லாம் கூப்பிடுறது எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஏன்பா, என்ன விளையாட்டுன்னு நீயே சொல்லுப்பா. கரெக்டா சொன்னீங்க. கையிலங்க அண்ணே. நீ போய் எடுத்துட்டு வாமா. சரி. எல்லாரும் உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. இந்த பவுல்ல இருக்கிற ஒவ்வொரு சீட்டையும் இங்க இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பேரை சேர்த்து எழுதி வச்சிருக்கோம். ஒவ்வொரு வாட்டியும் இந்த பவுல்ல இருந்து கயல் வந்து ஒரு சீட் எடுத்து கொடுக்கும். அந்த சீட்ல எந்த ஜோடி பேர் வருதோ அவங்க 2 பேரும் இங்க வந்து இந்த பலூன் ட்ரீல இருக்கிற ஏதாவது ஒரு பலூனை உடைக்கணும். ஐயோ, அந்த பலூன்ல இருக்கிற சீட்ல ஒரு டாஸ்க் இருக்கும். அந்த டாஸ்க அந்த ஜோடி செய்யணும். அப்படி அந்த ஜோடி செய்யலன்னா அந்த ஜோடிக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும்.